ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது எங்கள் டிபிஜி. இன்றைக்கி நம்ம என்ன சேனல் என்ன பார்க்க போகிறோம், புது சீரீஸ் தான் ஆரம்பிக்கிறோம். இதில் நம்ம ஆர்க் சர்வேர் எபிசோட் தான் பார்த்துட்ருக்கோம். இதில் ஃபஸ்ட் எபிசோடு. இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, இதை நம்ம ஒரு மனுஷனாக இருப்போம், டைனோசர் காலகட்டத்தில் இருப்போம். அதை டைனோசர் டேம் பண்ணலாம், அதை எக்ஸில் வச்சு டைமண்ட்ஸை ரெடி பண்ணலாம், அப்புறம் நம்ம சர்வை பண்ணணும். இதில் மெயின் கான்செப்டே தான். இப்போ ஏகப்பட்ட டைனோசர் சும்மானே வந்து அடிக்கும், இருக்கிறது தான் பிரச்சனை. இதோட 4வது டேக். இது வரைக்கும் நான் 4 வாட்டி விளையாடி பார்த்துட்டு செம்ம டஃப்பாக இருந்துச்சு. 4வது டேக் ஓரளவு நல்லா வந்திருக்கு. சரி, அதை சொல்லிட்டு தான் வந்துட்டேன். ஓகே, இப்போ நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம். இல்லை ஃபஸ்ட் நம்ம பிக்காக்ஸ் ரெடி பண்ணோம். அதுக்கான இதில் ரெடி பண்ணியாச்சு. இப்போ தேட்ச்னு சொல்லி ஒன்று இருக்குது, அது வந்து மரத்தில் கிடைக்கும். நம்ம மரத்தில் அடித்தோன்னா வுட்டு கிடைக்கும், அப்புறம் தேட்ச்னு ஒன்று கிடைக்கும். இப்போ தேட்ச் கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ கீழே ஸ்டோன்ஸ்லாம் கிடைக்கும், அதனால் ஸ்டோன் உடைய தேவையில்லை. நான் கீழே ஸ்டோன்ஸே எவ்வளோ கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மரம் தான் இப்போ எங்கே இருக்குன்னே தெரில. இந்த இடத்துல ஏகப்பட்ட பாறையான தான் இருக்குது, பாறை ஸ்டோன்ஸ் தான் இருக்குது. இங்கே ஒரு மரம் இருக்குது, வேறு தண்ணி தான் இருக்குது. ரொம்ப டேஞ்சரஸானது இதில் இந்த கேம்லேயே பொறுத்த வரைக்கும். ஏன்னா தண்ணியில் தான் ரொம்ப டேஞ்சரஸான கிரியேச்சர்ஸ்லாம் இருக்கும். மேப் இவ்வளோ பெருசு, ஆனால் நம்ம சின்னதாக இவ்வளோ தான் இருக்கும். அந்த சின்ன பாட் சுற்றி பார்க்கறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். இப்போ வேறு எங்கேயும் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். அந்த இடத்துல மரமே ரிசோர்ஸ் கம்மியாக தான் இருக்குது. ஒன்லி கல் ரிசோர்ஸ் மட்டும் தான் அதிகமாக இருக்குது. அதாவது ஸ்டோன்லேயே வந்து நம்மளுக்கு மெட்டல் கிடைக்கும். அப்புறம் ஸ்டோனில் வேறு ஏதோ ஃப்ளூயிட் மாதிரி ஒன்று கிடைக்கும், அது பேர் தான் மறந்துச்சு. போய் வச்சு சொல்கிறேன். இப்போ நம்ம ஸ்டோனுக்கு இதை பாருங்கள், இது மாதிரி சின்ன சின்ன அனிமல் சுற்றிட்டு இருக்குல்ல, இதெல்லாம் கூட அடித்து நம்ம டேம் பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் ரொம்ப சின்ன பேசிவ் அனிமல்ஸ், அடித்தா அது ஓடி போயிடும். அதுக்கு மட்டும் இல்லை, அதை மடிக்கணும்னா அதுக்கு நம்ம மயக்க மருந்து ரெடி பண்ணணும். மயக்க மருந்து இங்கே நார்காட்டிக்னு சொல்லுவாங்க. அந்த நார்காட்டிக் கொடுத்தா அது மயங்கிட்டுருக்கோம். இப்போ நம்ம வேறு ஏதாவது ரிசோர்ஸ் கிடைக்குதான்னு செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ நம்ம பேக் பேக்கை திறந்தோன்னா இன்வெர்ட்ரி, இதில் நம்மளுக்கு வந்து இப்போ பிக்காக்ஸ் ரெடி பண்ண திங்ஸ் கிடச்சிச்சு. அந்த பிக்காக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து நம்மகிட்ட ஒரு மேப் இருக்குது. அப்புறம் நம்ம வேணும்னா ஒரு தீப்பந்தம் இருக்குது, கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தீப்பந்தம், அதை வேணால் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பிக்காக்ஸ் ரெடி ஆகிடுச்சு, ஆனால் என்ன வரமாட்டேங்குது. சரி, இதை கிராஃப்டிங்கில் வச்சு நான் எடுத்துகிட்ருக்கேன், அதான் வரல. எங்கே பார்த்தீங்களா? ஓகே, அதான் இப்போ கிராஃப்டிங்கை கிளிக் பண்ணால் அது மாறிடும். நீங்கள் அதை டபுள் டேப் பண்ணிங்கன்னா பிக்காக்ஸ் வந்து உங்களோட கைக்கு இன்வென்ட்ரிக்கு வந்துடும். கிடச்சிச்சா, இதை வச்சு நம்ம வேணால் அடிச்சு வாட்டிக்கலாம். ஸ்டோனெல்லாம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஹுட்டு வந்து இதை அடித்தோன்னா தேட்ச் அதிகமாக கிடைக்கும், ஹுட்டு கம்மியாக கிடைக்கும். நம்ம லெவல் பாயிண்ட்ஸ் வந்துருக்கு, நான் ஹெல்த் ஏற்றிக்கிறேன். இதுதான் நம்ம. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஏதாவது மிஷின் வந்து ரைட் சைடு டாப்பில் வரும். ஸ்விட்ச் டு ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம கையில் வச்சுருக்கோம் பிக்காக்ஸு, அதை ஸ்விட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படின்னா, நம்ம கையில் வச்சுருக்கோம்ல, கைக்கே வைக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பாயிண்ட்ஸுக்கு வந்துடலாம். இப்போ நம்மள்கிட்ட 10 பாயிண்ட் இருக்குது. நம்ம ஒரு ஃபயர் கேம்ப்பு, அப்புறம் வுட்டன் என்ன அது செட்டிங். ஓகே, அது கட்டை, அது வந்து நம்ம டேம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கட்டையை நான் ரெடி பண்ணி வாங்கிக்கிறேன். அப்புறம் பெட்டு, இப்போ நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னா அந்த பெட்டில் வந்து ரீஸ்பான் ஆகலாம். ஓகேங்களா? இப்போ நான் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இதுக்கான ரிசோர்ஸாக கலெக்ட் பண்ணுறது முக்கியமான வேலை. இப்போ நம்ம அனிமல் அடித்தோன்னா ஹைடி கிடைக்கும். அந்த ஹைட் வச்சு நம்ம பெட்டு ரெடி பண்ணலாம். இப்போ ராக்லேருந்து ஸ்டோன்ஸ்லாம் கிடைக்கும், அதை சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. இப்போ இதை உடச்சி எடுத்துக்கணும். ஃப்ளிட்டுன்னு சொல்லி ஒன்று கிடைக்கிறதுல, இதுதான் மெயின். இதை வச்சு நம்ம பார்க்காம இதுவாக இருக்கும். ஸ்டோன்லேருந்து அசால்ட்டாக கிடைக்கும். ஆனால் இதை வச்சு நம்ம பெரிய இதெல்லாம் பண்ணலாம். ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்குது பவர் கொடுக்கறதுக்கு. அப்புறம் நம்ம சின்ன கிராஃப்டிங்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு முக்கியமான ரிசோர்ஸ் தான். இப்போ நம்ம சிங்கிள் பிளேயராக இருக்கும்போது என்ன பிரச்சனை, ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணுறது இருக்கிற பெரிய பிரச்சனை. அதுக்கு டைனோசர் இருக்குது, நம்ம போக டைம் பண்ணிக்கலாம். இதுலேயே நம்ம சின்ன டைனோசர் டைம் பண்ணலாம். என்னென்னா, இந்த எபிசோடில் டூடு ஒன்று டைம் பண்ணலாம். இன்னொன்று டிஸ்போசாரஸ்னு ஒன்று இருக்குது, அதை முடிஞ்சால் ட்ரை பண்ணலாம். ஓகே, மரம் கிடச்சிச்சு. பேசாமல் வேறு இடத்துக்கு போகலான்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ரிசோர்ஸ் எதுவுமே அதிகமாக இல்லை. இது நான் வந்து எங்கே ஸ்பான் ஆகிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சவுத் வெஸ்ட் அதில் ஜோன் 3ல் நான் ஸ்பான் ஆகிருக்கேன். இங்கே வேறு எதுவும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். எல்லாம் நம்ம கல்லாக கிடைக்கு. டைனோசர் அதிகமாக இல்லை. நீங்கள் மிச்ச இடத்துல போய் நீங்கள் ஸ்பான் ஆனீங்கன்னா டைனோசர் அதிகமாக இருக்கும், உங்களை போட்டு சாத்த ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துமா அதை போயிட்டு தான் கடைசி இந்த இடத்துக்கு வந்துருக்கேன். இந்த இடத்துல டைனோசர் கம்மின்றதுனால நீங்கள் சர்வை பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஓகே, இந்த வுட் அடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பெரிஸ் கலெக்ட் பண்ண சொல்லி நமக்கு சொல்லியிருக்காங்க. இங்கே பெரிஸ் எதுவுமே இல்லை, நம்ம வேறு இடத்துக்கு தான் போய் ஆகணும். இங்கே தான் அவ்வளோ ரிசோர்ஸும் எதுவும் கிடைக்கல. இது பாருங்கள், டூடோ ஒன்று இருக்குது. இது வேணால் அடித்து நம்ம மீட்டை வேணால் எடுத்துக்கலாம். லெவல் 1 தான், வேஸ்ட் இது. எனக்கு தெரிஞ்சு லெவல்லாம் டூடுன்றது ஒரு 22 லெவல், அது ஓரளவு ஓகேன்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ கிடச்சிச்சு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹைடு கிடச்சிருக்கு, அப்புறம் ரா மீட்டு கிடச்சிருக்கு. நம்ம ரா மீட்டை டேரெக்டாக சாப்பிட முடியாது, சாப்பிட்லாம். ஆனால் ஹெல்த்து கம்மியாகும். அது குக்குடி மீட்டை தான் நம்ம சாப்பிட்லாம். இது லெவல் 2.
இதையும் அடித்து நம்ம மீட்டு தான் எடுத்துக்கணும். இதுவும் வேஸ்ட்டு. ஓகே மீட்டு ஹைடு கிடச்சிச்சு. தேங்க்யூ ஹைடு. எடுடு சூட். இது என்னது பேராசாரஸ். என்னடா இந்த 2 பசங்க இவனுங்களா? இவங்க எல்லா இடத்துலையும் இருப்பானுங்க. சும்மா என்ன சொல்கிறது, புரிகிற மாதிரி சொன்னால் எலி மாதிரி வருவானுங்க, கடிக்கிற மாதிரி வருவானுங்க. அப்படி ஒரு அடி அடிச்சோன்னா ஓட்டுருவானுங்க. இதெல்லாம் சும்மா டம்மி. இருந்தாங்கன்னா குட் விஷயம், நல்ல விஷயம் என்னன்னா ஹைடும் மீட்டும் கொடுப்பானுங்க. டே எங்கடா இருக்கீங்க? ஓகே மீட்டு கிடச்சிச்சு. ஓகே ஹைடு கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஓகே அவங்க ரிப்போர்ட்ஸ் அதுதான் பேராசாரஸ், அதையும் நம்ம டைம் பண்ணலாம். அதுவும் சின்ன டைம் தான். குட்டியாக இருக்கிறதுனால அதில் வந்து ரிசோர்ஸ் எடுக்கிறதே கஷ்டமாக இருக்குது. ஓகே 5 ஹைடு கொடுத்துருக்கான். சூப்பர்ரா. வந்ததுக்கு ஹைடாக அது மிச்சம். இங்கே ஒரு டூடு இருக்குது, இதையும் போட்டு சாத்திடலாம். டூடு லெவல் 4 தான். எனக்கு தெரிஞ்சு இதுவும் வேஸ்ட்டு தான். டைம் பண்ணலாமா? சரி இதுங்க வேறு கிராஃப்ட் பண்ணி இது. அப்போ என்னது கேம்ப் ஃபயர் வந்து நம்மளுக்கு ஹீட்லேருந்து காப்பாற்றிருக்கோம். அந்த குக்குடி மீட் மீட்டை குக்குடி மீட்டாக மாற்றத்துக்கு கேம்ப் ஃபயர் யூஸ் பண்ணலாம். கேம்ப் ஃபயரை தேய்ச்சி இல்லைனா நம்ம ஹுட்டு போட்டு நம்ம எரிச்சிக்கலாம். இதே கொண்டுடலாம். இதே மீட்டாக கிடைக்கும், மீட்டும் ஐடியும் கிடைக்கும். டூடு செத்து போ டூடு. ஆர்ஐபி ஃபார் டூடு அண்ட் அந்த எலி பசங்க. ஓகே சின்னதாக இருக்கனால ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ண முடியலப்பா. வேறு இங்கே வேறு எதாவது இருக்கா என்ன? இந்த இடத்துல அவ்வளோவா வேறு எதுவும் இல்லை. ஆனால் டூடு நிறைய தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. லெவல் 10 இருக்குது. ஓகே லெவல் 2. லெவல் 2லாம் வேஸ்ட்டு. லெவல் 10 வேணால் டைம் பண்ணலாமா? ஏன்னா லெவல் 2லாம் ரொம்ப வேஸ்டஸ் ஃபெலோ. லெவல் 10 இருக்குது. ஐ திங்க் இதுவும் வேஸ்ட்டு தான். ஏன்னா ஃபஸ்ட்டு அட்டம்ப்டாக பெருசாக போக வேணாம், சின்னதாக ட்ரை பண்ணலாமா? இங்கே எதுவும் இல்லை. சரி வேணாம் விடுங்க, டூடு அப்புறம் பார்த்துக்கலாம். இங்கே எதுவும் இல்லை. வேறு இந்த ஆமா பசங்க தான் போன வாட்டி எனக்கு சாத்திட்டானுங்க. ஆமாம் கூட அடிக்குமான்னு ஆயிடுச்சு. இங்கே கேமில் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை தெரியுமா? ரேப்டர் தான். என்னை போன வாட்டிலாம் துரத்த ஆரம்பிச்சது பாருங்க. அவ்வளோதான். பேசாமல் இங்கேருந்து அக்கறைக்கு போயிடலாம். அடா பாவீங்களா, அங்கே ஷார்க்கோ இருக்குது, போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. போனோன்னா அந்த ஷார்க்கவே நமக்கு அடித்து சாப்பிட்றோம். வேறு எதாவது இடத்துக்கு தான் போய் ஆகணும். இந்த இடம்லாம் வேஸ்ட்டு தான். இந்த பக்கம் போனால் ஷார்க்கோ. ஐ திங்க் லெஃப்ட் சைடு தான் போய் ஆகணும். ரைட் சைடில் ஷார்க்கோ இருக்குது. ஷார்க்கோலாம் ஒரு சின்ன அனிமல் தான். இப்போ நம்ம ஓரளவு டேமிங்லாம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் நான்வெஜ் டைனோஸ் அதிகமாக டேம் பண்ணோம்னா ஷார்க்கோலாம் சின்ன பையன் தான். ஆனால் அசால்ட்டாக அடிச்சிட்ருக்கலாம். ஓகே இந்த இடத்துலையும் கல் தான் இருக்குது. ரிசோர்ஸ் கூட இங்கேயும் அதிகமாக இல்லை. ஐ திங்க் இந்த இடமா வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஐ திங்க் ஏதாவது டைனோஸ் இருந்தால் எதாவது டேம் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் நாங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியல. இப்போ சொல்கிறது டைனோஸ் எல்லாம் சுற்றி போட்டுருச்சு. அதை ரெக்கார்ட் பண்ணல. ரெக்கார்ட் வந்ததே ஆஃப் பண்ணிட்டு நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நான் கேம்ப் ஃபயரை வச்சுட்டு அந்த பெட்டு போட்டேன். நான் ரெக்கார்ட் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். அது கொஞ்சம் டைனோஸ் எல்லாம் சுற்றி போட்டு பிரச்சனை பண்ணிடுச்சு. இப்போ மேப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் சுற்றி வந்தோடனே ஒரு ரிசோர்ஸ் எவ்வளோ கலெக்ட் பண்ணிட்டேன். லெவலப் வந்திருக்கு. டெவலப் பண்ணிக்கலாம். நான் மீடி டேமேஜ் போட்டுக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. என்ன சொல்கிறது, வாயிலேருந்து பீடா தூக்குவானுங்க. இல்லை டிஸ்போஸ் வைரஸ்ன்னு நினைக்கிறேன். அது சுற்றி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னால் சாதியமாக தாக்கு பிடிக்க முடியல. அதான் கொஞ்சம் வீடியோ ஆஃப் பண்ணதே தெரியாமல் பண்ணிகிட்டு இருந்தேன். எவ்வளோ ரிசோர்ஸ் இருக்குது. நம்ம பேண்ட் சட்டை தைச்சிக்கணும். அதுக்கு ஃபைபர் தேவை. ஃபைபரு நம்மளுக்கு இந்த செடியிலேருந்து கிடைக்கும். செடியிலேருந்து ஏதாவது பறிச்சோன்னா அது ஃபைபர் சேர்ந்து கிடைக்கும். நம்மளுக்கு ஒரு சட்டை ஒரு பேண்ட் ரெடி பண்ணியாச்சு. இங்கே கூடி மீட்டு போட்டிருக்கேன். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ரா மீட் வச்சுருக்கேன், கூடி மீட்டாக மாறும். மறுபடியும் பாயிண்ட்டு கிடச்சிருக்கேன். ஹெல்த்தில் போட்டுக்கிறேன். ஓப்பன் த நேவிகேஷன் கிட்டா. டூடு வேட்டையாடி சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு. டூடு தான் நாங்கள் அங்கேயே வேட்டையாட்டமே. இப்போ எதுக்கு சொல்கிறானுங்கன்னு தெரில. நம்ம பேசாமல் ஆயிடுச்சு இந்த இடம். இனிமேல் நம்ம எதாவது செத்துட்டோம்னா இங்கே ஸ்பான் ஆகிக்கலாம், பிரச்சனை இல்லை. டூடு எங்கே போகிற நெல்? நீ தான் எனக்கு டின்னரு. டூடு எங்கே போகிற? நெல் டூடு நீ தான் எனக்கு டின்னரு. செத்துட்டான். பசிக்க ஆரம்பிச்சிச்சு உனக்கு வேறு. ரைட் சைடில் ஸ்மெல் கம்மிதா, ஒரு வயிறு மாதிரி கம்மிக்கும். அப்படின்னா உனக்கு பசிக்குதுன்னு அர்த்தம். சீக்கிரம் போய்ட்டு அந்த குக்குள் மீட்டத்தை சாப்பிட்ணும். வேறு ஒழுங்கு சூப்பர். வேறு ஒழுங்காக வர மாட்டேங்குது. பெரி சாப்பிட்டுக்கலாம் இப்போதைக்கு. ஓகே குக்குடி மீட்டு கிடச்சிச்சு. 7 மீட்டர் இருக்கா. இப்போ நான் தாச்சு போட்டிருக்கேன். தாச்சுன்றது தான் சொன்னேனே ஏற்கனவே, ஃபயருக்காக யூஸ் பண்ணிக்கிறது. குக்குடி மீட்டை சாப்பிட்லாம்.
இதில் 21 தான் ஃபியூல் இருக்குது. நம்மளுக்கு லெவலப்பும் வந்திருக்கு. அது அப்புறம் பண்ணிக்கலாம். வேறு என்ன இருக்குது? சரி, லெவலப்பு ஹெல்த் போட்டுக்கலாமா? சரி, ஹெல்த்தே போட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வேறு என்ன பண்ணலாம்? டக்குன்னு எனக்கு ஐடியா தான் யோசிக்க மாட்டேங்குது. டேம் ஏதாவது பண்ணலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணலாம், லெவல் பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்குல்ல, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மகிட்ட 20 லெவல் பாயிண்ட் இருக்குது, அப்கிரேடல் பாயிண்ட்டு. இப்போ நம்ம ஏதாவது லேர்னிங் பாயிண்ட்டு, இதை நம்ம ஏதாவது லேர்ன் பண்ணால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் அந்த இது செஞ்சுட்டேன், அந்த பேட்டு, அந்த டேமிங்க்கு ஒரு பேட்டு, அப்புறம் அந்த தீப்பந்தம். இப்போ நம்ம வேறு என்ன செய்யலாம்னா, இங்கே வேறு என்ன இருக்குது? ட்ரெஸ்ஸு, அது 2 தைக்கணும். 2 தைக்க போட்டிருக்கேன், கிராஃப்டிங் போட்டிருக்கேன், ஒன்று கிடச்சிச்சு, எக்யூப் பண்ணிக்கலாம். சட்டை பேண்ட்டு போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு ஈட்டி ஒன்று செஞ்சுக்கலாம். ஈட்டி வந்து நம்ம அடிக்கிறதுக்கு த்ரோ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் ஈட்டி, ஆனால் வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில்லை. அப்புறம் தண்ணி பேகு, அப்புறம் கையில் போகிற க்ளவுஸு, அப்புறம் ஷூ, அப்புறம் வேறு அந்த தலைக்கு சுற்றுற ஒரு கிளாத்து. இது இப்போதைக்கு நம்ம இதை அடிச்சுக்கலாம். ஓகே, இப்போதைக்கு நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம் லேர்னிங் பாயிண்ட் வச்சு. அப்புறம் வேறு என்ன செய்யலாம்? சிம்பிள் பெட்டு, அதாவது இது வீட்டுக்கு வைக்கிற பெட்டு, நம்ம வந்து வெளியே வச்சுக்கலாம், ஹைடை வச்சு பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் தூங்கி எழுந்துச்சிட்டேன். இப்போ நம்ம போய் ஏதாவது ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணலாம். அப்புறம் டூடு ஏதாவது நல்ல லெவலில் கிடச்சதுன்னா அதையும் நம்ம டேம் பண்ணலாம். ஓகே, இங்கே ஏதாவது கிடைக்குமா? இங்கே எதுவும் இருக்கிற மாதிரி தெரில. இப்போதைக்கு நம்ம ஏதாவது பெரிஸ் மட்டும் கலெக்ட் பண்ணி வைக்கலாம். பெரிஸ் ப்ளஸ் சாப்பிட யூஸ் பண்ணலாம். டூடு எங்கே இருக்கும்? நல்ல லெவலில் தான் தேவை. ஃபஸ்ட்டு டைமாக டூடு பண்ணலான்னு எனக்கு ஒரு ஐடியா. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா வச்சுக்கோங்களேன், இது வரைக்கும் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும், இப்போ நீங்கள் ஏதாவது ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன டைம் வந்தால் கூட பரவாயில்ல, ஒரு 4-5 மினிமம், ஒரு டைனோசர் 4-5 டைனோசர் ஏதாவது டைம் பண்ணி வச்சிங்கன்னா ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா அவங்க காப்பாற்றும். இதே நான் கூட போன வாட்டி அதான் 1-2 டைனோசர் தான் டைம் பண்ணுவேன், நல்ல லெவலில் பார்த்து தான். அதனால போனாலே செத்து போனேன். இந்த வாட்டி அப்பட வரும், நல்லா வந்திருக்கேன், பார்க்கலாம். ஓகே, ஆனால் என்ன, எனக்கு எக்ஸ்பீ மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்ணலாம் சத்தியமாக எனக்கு ஐடியாவே இல்லை. ஒரு எக்ஸ்பீ தான், ஓகே, நல்ல எக்ஸ்பீ கிடைக்கணும் எனக்கு. இங்கேருந்து வேறு எதுவும் மாட்டவே மாட்டேங்குது, கடவுளே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி ஒரு டூடுவை கண்டுபிடிச்சிட்டேன், லெவல் 22. இப்போ நம்மளுக்கு தண்ணி கேட்குறான், தண்ணி குடிச்சிடுவோம். தண்ணி தாங்க எடுத்துருக்கு. இப்போ நம்ம போய் டூடுவை போய்ட்டு டேம் பண்ணலாம். இதுக்கு நம்ம டேம் பண்ணுறது எந்த பெரிய ப்ராசஸும் இல்லை, ஜஸ்ட்டு இதை கையில் அடித்தாலே போதும், மயங்கிடும். சின்ன டைம் தானே, கையில் அடித்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக மயங்கிடும். மயங்கிடுச்சா? இப்போ நம்மளுக்கு இதில் ஏதாவது சொல்கிறது, இது வெஜிடேரியன் டைனோசர்னால வெஜிடேரியன் பெரிஸ் வைக்கணும், நான் வெஜிடேரியன் இருந்தால் மீட் வைக்கணும். நான் இதில் வெஜிடபிரி வச்சுருக்கேன், சாப்பிடுதா? நான் நார்கோ பெரியும் வைக்கிறேன், ஏன்னா நார்கோ பெரி வந்து மயங்கிறதுக்கு. இப்போ டேம் ஆகிடுச்சு, டேம் ஆகிவிட்டது, சூப்பர். ஓகே, லெவல் 27 டேம் ஆகிடுச்சா? இது எதாவது பேர் வைக்கலாமா? ஸ்பாயில்டு மில்க் தேவையில்லை. இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் பேர் எவனா வைக்கலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா இது என் ஃப்ரெண்டு தான் அதிகமாக போப்பானுங்க. என்ன பேர் வைக்கலாம்? எனக்கு டக்குன்னு யோசித்து தான் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பேர் வைக்கிறது? டூடுன்னு பேர் வைக்குமா? இல்லை, சரி, அதை நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு எனக்கு தான் ஐடியா தோணலை. ஆனால் நீங்கள் அந்த பேர் என்னன்னு சொல்லி கமெண்ட்டை சொல்லுங்கள், நான் அந்த பேரை கரெக்டாக அடுத்த எபிசோடில் மாற்றி வச்சிட்றேன். ஓகே, இதுக்கு சாப்பாடு தேவை, நம்மளுக்கு ஒரு சாப்பாடு தேவை, நான் பெரிஸ் கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் குக்குலி மீட்டு போட்டுருந்தேன். இப்போ நம்மளுக்கு ஃபயர் கேம்பில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒன்றும் என்னாச்சு, இதை பாருங்கள், நம்ம டூடு இது வந்து லெவல் அப்டேட் ஆகிருக்கு. இது வேறு இதுக்கும் பசிக்கும், ஆனால் இதுக்கும் பெரிஸ் வச்சிடலாம். இதோட இன்வெர்ட்ரியில் வச்சா போதும், ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்து சாப்பிட்டுக்கும், பிரச்சனை இல்லை. பையன் கொலை பசியில் இருந்துருக்கான் போது. ஓகே, நான் அடுத்தது வேறு என்ன பண்ணலாம்?
இப்போ நமக்கு வுட்டு தேவை, வுட்டு தாச்சு, அதனால் மரத்தை வெட்டலாம். பிளான்ட் ட்ரீ இதை நம்ம வெட்டோம்னா தாச்சு அதிகமாக கிடைக்கும் வுட்டோட. இது இன்னொன்று ஆக்ஸ் இருக்குது, அதில் வச்சு நம்ம வெட்டணும்னா வுட் அதிகமாக கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம வீடியோ ஒன்று செஞ்சுக்கலாமா? விஸ்வஸ் கல் தேவை. இதுவும் ட்ரீ தான், பட் இதில் இலை இருக்காது, இலை இல்லாமல் இருக்குல்ல அந்த ட்ரீ இது. இந்த டூடு வேறு ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கு. இதை நான் வேறு அன்ஃபாலோ கொடுக்கணும், ஒரு இடத்துல நிற்க வைக்கணும். இதை வச்சுக்கோங்க டைனோசர் அடிச்சு சாப்பிட்ருவோம் அதை. இப்போ நம்மளுக்கு இது மட்டும் கலெக்ட் பண்ணி என்னது ஃபயர் கேம்பில் வச்சிடலாம். இந்த டூடு தான் என்ன பண்ணுறது? ஃபுட்டு தான் தேவைப்படுது. ஃபுட்டு இருந்தால் சரி, அந்த ஈட்டி செஞ்சிடலாம். ஈட்டி செஞ்சுட்டா பிரச்சனை இல்லை, அனிமல்ஸ் வந்தால் கூட ஈஸியாக அடிக்கலாம். ஈட்டியும் பவர் இருக்குது. ஓகே, தாட்ஸ் இது மாதிரி இது ஃபுட்டு கிடைக்கவே மாட்டேங்குது. இதில் வுட்டு கிடைக்கிறதே பெரிய பாடாக இருக்குது. இது பெரிய ட்ரீயில் இருக்குது, ஃபுட்டும் கொஞ்சமாக அதிகமாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். குட்டி ட்ரீக்கு 1-2 வுட்டு தான், ஐ திங்க் இதுவும் சேம் தான். ஆனால் மரம் கிராஃபிக்ஸாக கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. தாச்சு ஃபுட்டு ஓகே. இப்போ செய்யலாமா? செய்யலாம். உனக்கு கிராஃப்டிங்க்கு போட்டுருவோம். ஓகே, கிராஃப்ட் ஆகிடுச்சு. அடுத்ததாக ஷூ ஒன்று செஞ்சிடலாம். ஏன்னா நம்மளுக்கு பேண்ட் ஷர்ட் மட்டும் தான் இருக்குது, ஷூ இல்லை. தலைக்கு போகிற தலைப்பா ஒன்று செஞ்சிடலாம். வேறு சரி அவ்வளோதான். மிச்சமே திங்ஸ் இல்லை நம்மகிட்ட, அது ரிசோர்ஸில் கலெக்ட் பண்ணணும். ஓகே, வேறு என்ன பண்ணலாம்? ராக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். இதுக்கு மேலே இந்த வீடியோ எதுவுமே நல்லா இல்லை, நானே கட் பண்ணி தான் போட்டுட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாய்.